Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியான போண்டா தான் செய்ய போறோம். ஈவினிங் டைம்ல மழைக்கு அதுவும் நல்ல சூடா ஈவினிங் டைம்ல போண்டா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ போண்டா செய்யிறதுக்கு நான் முருங்கைக்கீரை பறிக்க போறேன். வீட்லயே முருங்கை மரம் இருக்கு. இந்த முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷா பறிச்சு நம்ம செய்யலாம். கொஞ்சம் வித்தியாசமா போண்டாக்கு நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு நல்ல கீரை அதிகமா சேர்த்து செய்ய போறோம். வீடியோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் ரொம்ப சில்னஸாக இருக்குது, வெயிலே இல்லை. இந்த டைமில் சரி போண்டா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அதனால் போண்டா செய்ய போகிறோம். சரி கீரை போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கீரை போட்டு செய்யலான்னு பிளான் பண்ணோம். வீட்டில் முருங்கை மரம் தான் இருக்குது, அதனால் முருங்கைக்கீரை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா பரவாயில்ல, சிறுகீரை இருக்கும் பார்த்தீங்களா கடையிலலாம், அதை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக கீரை இருந்தால் போதும், நிறையா வேணாம். போண்டா கொஞ்சம் தான் செய்வோம் நம்ம. இப்போது போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மாவு முதல்ல நம்ம சலிச்சு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குது. எப்போவுமே மாவு ஐட்டம் வச்சு நம்ம ஸ்நாக்கெல்லாம் செய்யும் பொழுது மாவை சலிச்சிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது வண்டு பூச்சி இருந்ததுன்னா கூட நல்லா சலிச்சு எடுத்துடலாம். இது கூடவே அரிசி மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி மாவையும் சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா பச்சை மிளகாவை எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை உருக்கிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சிறுகீரை கூட சேர்த்துக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்து செய்யும்போது போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி நான் கருவேப்பிலை விட அதிகமாகவே நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை வெங்காயம் இதெல்லாம் நிறைய சேர்த்து செய்யும் போது போண்டா சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. கீரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூடான எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது போண்டா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா பதத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டாக்கு மாவு பிசைஞ்சாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருண்டையாக எடுத்து போடுறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் போண்டா நல்லா கல் மாதிரி வரும். அதே ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்திங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பதத்தில் இருக்குது. கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா உருண்டையாக எடுத்து போட முடியும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவை நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ மாவு கொஞ்சம் ஒட்டாமல் எடுக்க முடியும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு போண்டா செஞ்சிடலாம். உங்களுக்கு போண்டா எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு கொஞ்சமாகவோ இல்லை அதிகமாகவோ எடுத்து போட்டுக்கோங்க. மாவு எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் கலந்து கொடுங்க. அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து நல்லா பொன்னிறமாக வரும். உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும்.
தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்காம. ஏன்னா கடலை மாவெல்லாம் வந்து வேக கொஞ்சம் லேட் ஆகும். மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமலே இருக்கும். அப்போ சாப்பிடும்போது பச்சையாக இருக்கும் மாவு. தீயை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் போண்டாவாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா ரெடி பண்ணிட்டோம். மொத்தம் நான் 300 கிராம் மாவு சேர்த்துருந்தேன். ஆனால் போண்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஒரு 7-8 பேர் சாப்பிடலாம் போண்டா, அந்த அளவுக்கு போண்டா வந்திருக்கு. முக்கியமாக இதில் வந்து முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுருக்கோம். அதான் டேஸ்ட்டே. பார்த்தீங்கன்னா கீரை நிறைய போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே போண்டா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கிறதுனால போண்டா வந்து நல்லா மேலே மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. எப்பவுமே நம்ம கடலை மாவு மட்டும் வச்சு செஞ்சுருப்போம், இல்லை மைதா மாவு மட்டும் வச்சு செஞ்சுருப்போம். ஆனால் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு கீரைலாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டைம் ஆச்சு இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.